Hi friends, welcome to Vaamoney channel. இது வரைக்கும் subscribe பண்ணாம யாரும் பாத்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இன்னைக்கு சேனல்ல 2022ல முதலீடு பண்றதுக்கு ஏற்ற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புறேன். குறிப்பா ஒரு படம் எடுத்துக்கிட்டா அந்த படத்தை யார் இயக்குறாங்க, என்ன மாதிரி நடிகர்கள் அதில் நடிக்கிறாங்க, ப்ளஸ் அந்த கதை என்ன மாதிரி இருக்குது, அந்த கதை மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அந்த கதை என்ன ஜேனரில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த படம் சக்ஸஸாக ஓடுதா இல்லை ஃப்ளாப் ஆகுதா அப்படின்றத நிர்ணயிக்கும். அதே போல் தான் முதலீடுன்னு வரப்போ நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை டைரெக்டான கம்பெனியோட பங்குகள் இருக்கலாம், இல்லை வேறு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, கடந்த காலங்களில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு, எதிர்காலத்தில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ஃபண்டு எதுனா மோத்திலால் ஓஸ்வால் ரீசெண்டாக என்எஃப்ஓவில் லான்ச் பண்ணியிருக்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத பேஸ் பண்ணி அப்படியே உருவாக்குவாங்க. இங்கே எந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நிஃப்டி 200 மொமெண்டம் 30 டிஆர்ஏ அப்படின்ற இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க. இந்த என்எஃப்ஓ எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 21 ஜனவரி 2022 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 4 பிப்ரவரி 2022 க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த இடைப்பட்ட என்எஃப்ஓ பீரியடில் முதலீடு பண்ணக்கூடிய முதலீட்டாளருக்கு லம்சமாக 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. வரும் நாட்களில் அதாவது ஆன்கோயிங் ஆஃபர்னு வரும்பொழுதும் சிப் வழியாக கூட நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் தொகை வச்சுருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை 2 ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் ஒரு டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெகுலர் பிளானுக்கு 1%, டைரக்ட் பிளானுக்கு 0.40% அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த என்எஃப்ஓ டைமில் ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ பணம் திரட்டுறாங்களோ அந்த பணத்தை என்னென்ன மாதிரி கம்பெனி ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து என்ஏவி அதாவது யூனிட்டோட விலை என்னென்னைக்கெல்லாம் மார்க்கெட் ஒர்க் ஆகுதோ அதற்கேற்ற மாதிரி மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். சரி, இந்த என்எஃப்ஓ பீரியட் முடிஞ்சு இந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 10 பிப்ரவரி 2022 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கலாம். சரி, அது என்ன மொமெண்டம் 30 டிஆர்ஏ அப்படின்ற பெஞ்ச் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இண்டெக்ஸ் தான் அது. இந்த மொமெண்டம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த நிஃப்டி 200ல் 200 கம்பெனிகள் இருக்கும். அந்த 200 கம்பெனிகளில் 30 கம்பெனி நியர் டைமில் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குது, 6 மாதமும் சரி 12 மாதத்தில் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றதுல ஃபஸ்ட்டு 30 கம்பெனிகளில் மட்டும் எடுத்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த 30 கம்பெனின்றது ரிட்டர்னை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த இண்டெக்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா கண்டிப்பாக என்எஸ்சி தரப்புலேருந்து மாற்றுவாங்க. ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் மாற்றுவாங்க. அதற்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்குவாங்க. சரி, இந்த மொமெண்டம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தவிர வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா இருக்குங்க. குவாலிட்டி இருக்குது, குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்குது, லோ வாட்டிலிட்டி ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதற்கேற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணி அதற்கேற்ற மாதிரி கம்பெனியோட பங்குகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஃபண்டை உருவாக்குவாங்க. சரி, ஆல்ரெடி நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் நிறையா இருக்குது. நான் இதற்கு இந்த நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு முக்கியமான 3 காரணங்கள் சொல்கிறோம். முதல் காரணம், இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கும் 30 கம்பெனிகள் தான் முதலீடு பண்ண போகிறாங்க. அந்த 30 கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா பெரு நிறுவனங்களில் கொஞ்சம் பகுதியும் ஒரு மிட் கேப் கம்பெனியிலும் ஒரு கொஞ்சம் சில பகுதியும் பண்ண போகிறாங்க. அதில் முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனியோட பேர் பாருங்கள். விப்ரோ, இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா பவர், மைண்ட்ரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், டைட்டன் கம்பெனி அப்படின்ற மாதிரி முதல் 10 இடத்துல இருக்குது. சரி, அது என்ன வெயிட்டேஜ் அப்படின்றத பார்க்கணும். 31 டிசம்பர் 2021 அந்த டேட் முடியும் போது ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுக்குறாங்க. பொதுவாக அந்த வெயிட்டேஜ் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ புதுசாக இண்டெக்ஸ் ஃபண்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 கோடியில் 5.3% அளவுள்ள ஏற்ற மாதிரி கம்பெனியோட பங்குகள் வாங்குவாங்க. எந்த கம்பெனினா டைட்டன் கம்பெனி. அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க என்ன பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி அவங்களும் உருவாக்குவாங்க. குறிப்பாக ஐடி செக்டரில் அதிகமான அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, 30.7%. ஸோ மொத்தமாக இப்போ 100 கோடினா 30 கோடி பணம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியோட பங்குகளில் தான் முதலீடு பண்ணும். கமாடிட்டிஸில் ஒரு 19 கோடி பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் 100 கோடின்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பணம் அதிகரிக்க அதற்கேற்ற மாதிரி அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ ஆகும். இது ஒரு காரணம்.
ரெண்டாவது இந்த மொமெண்டம் 30 டிஆர்ஏ அப்படின்ற இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் டிசம்பர் 2021 அலோகேட் அந்த என்ன மாதிரி இருந்திருக்குன்னா 67%, அதாவது 20 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், அதாவது பெருநிறுவனங்களை ஒற்றி தான் இருக்குது. அடுத்து 33%, அதாவது 10 கம்பெனி பார்த்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனியில் இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு 1000 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 67% பணமானது லார்ஜ் கேப் கம்பெனியோட பங்குகளில் முதலீடு பண்ணுவாங்க. 33% பணமானது மிட் கேப் கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ 30 கம்பெனி அப்படின்ற பொழுது நீங்கள் எந்த சேஞ்சஸும் போய் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அவங்க உருவாக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி தான் லார்ஜ் கேப், மிட் கேப், மொமெண்டம் ஸ்டாக் அப்படின்றத ஏதாவது சேஞ்ச் இண்டெக்ஸில் நடந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அவங்களும் மாற்றிப்பாங்க. சரி, என்ன ஸ்டாக் சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் சொல்லிட்டீங்க, பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பர்டிகுலரான அந்த நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஆனது கடந்த 5 வருஷத்தில் 25% பக்கம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த காலண்டர், அதாவது 2007லேருந்து 2021 இந்த 15 வருஷ டைமில் நிஃப்டி 200 டிஆர்ஏ அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்பொழுது நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஆனது 12 டைம் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 200 டிஆர்ஏ அப்படின்ற பெஞ்ச் மார்க், அதில் 30 கம்பெனி இல்லாமல் 200 கம்பெனிகள் இருக்கும். அதுவே இந்த நிஃப்டி 200 மொமெண்டம் 30ல் பார்த்தீங்கன்னா 30 கம்பெனிகள் தான் இருக்கும். ஸோ அதற்கு ரிலேட்டடான ரிட்டர்ன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மொமெண்டம் ரிலேட்டடான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணுறப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் எப்படி முதலீடு பண்ணுறது, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுத்தினாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.